ஓகே, லெட்ஸ் சிங் தட் சாங். எல்லாரும் கையை தட்டி சந்தோஷமா ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்தினார். கர்த்தரே கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த ஜெயம் கொடுத்த கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தலைக்கு மேல கரங்களை தட்டுமா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த ஜெயம் கொடுத்த கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளித்து இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தெய்வமே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த ஜெயம் கொடுத்த எங்கள் தேவனுக்கு வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை
நிறைந்தவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். துயரத்தில் கூப்பிட்டேன். தேங்க்யூ லார்ட். ஒரு பாட்டு கத்துக்கிட்டா அது உங்களுக்கு கத்து கொடுத்து தூக்கத்தில் கூட தெரியாம பாடணும். அதை பாடிக்கிட்டே இருப்பேன். சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ லார்ட். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய்,
என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். தட்டலாமா கரங்களை மேலமா? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. ஓஹோ, நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே, கமா ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி தூயவர் தூயவரே தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. ஒன் லாஸ்ட் டைம் தலைக்கு மேல மெல்லமா. துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டி. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி தாவீதோடு சேர்ந்து கூனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். கூனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால். கூனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். கூனிந்து தூக்கினீரே கூனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். கூனிந்து தூக்கினீரே கூனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். கூனிந்து தூக்கினீரே கூனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே,
குனிந்து தூக்கினீரே. நல்லா கை தட்டி வராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆல்ரைட், விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். வருட துவக்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கிவ் ஹிம் பிரைஸ். அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் துதிக்கு பாத்திரர். we adore you. நீர் உயர்ந்தவர், எல்லாரிலும் நீர் பெரியவர். உமக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராயிருந்தீர். நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். நீர் எங்களை தேற்றினீர். நீர் எங்களை வழி நடத்தினீர். இன்றைக்கு இந்த வீட்டின் நன்மையால, இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ அத்தனை பேரை முடி வீட்டின் நன்மையால நிரப்புங்கப்பா. விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு பகிர்ந்து அளிப்பீராக என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம். வார்த்தையால் எங்கள் பிள்ளைகள் பரிமாற்றத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பூமியில நம்ம ஆளணும்னா, அல்லது நம்ம லட்சியக்காரை சேரணும்னா, அல்லது நம்ம உயர்ந்து நிற்கணும்னா, ஒன்று நமக்கு தேவை, விசுவாசம். அந்த விசுவாசம் ஒரு ஆவியாக நம்மேல் பகிர்ந்தளிக்கப்படுவதாக. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் the spirit of faith. ஆமென். ஸோ பைபிளினுடைய தலைமுறைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த விசுவாசத்தின் ஆவி, ஆமென், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த், எல்லா தலைமுறையிலையும் அந்த விசுவாச ஆவி இருந்துட்டே இருந்துச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ அந்த விசுவாசத்திற்காக நம்ம இந்த நாளில் போராடணும். அதை நம்ம ஜெயிக்கணும். ஆமென். ஜூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம். ஆமென். இந்த content for faith which was delivered unto the saints. ஆமென். இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக. அப்படின்னா பைபிள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தலைமுறைகளில் கர்த்தர் விசுவாச ஆவியை கொடுத்துட்டே இருந்தார். அதே விசுவாச ஆவியை இன்று கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். பக்கம் சொல்ல, பரிசுத்தவான்களுக்கு இருந்த அதே ஆவி, விசுவாச ஆவி எனக்கும் தேவை. அதுக்கு நான் இந்த வருஷம் போராடுவேன். அந்த விசுவாச ஆவிக்கு நீங்க பெற்றுக்கொண்டீங்க, உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் வெற்றியாய் மாறிடும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம பைபிள் படிக்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ள முடியும். தலைமுறைகளில் நம்பர் 1, அந்த விசுவாச ஆவி அதே ஆவியாய் இருந்தது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார். 2 Corinthians 4:13 இப்படி சொல்றார். we having the same spirit of faith according as it is written. ஆமென். எழுதப்பட்டபடியே நமக்கு அதே விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் உடையவராய் இருக்கிறோம். I believed, நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். ஆமென். and therefore I have spoken. we also believe and therefore speak. பரிசுத்தவான்களுக்கு தலைமுறைகளில் இருந்த அந்த விசுவாச ஆவி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி இந்த மீட்டிங் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கும் கிருபையினால் அளிப்பாராக. ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 Kings 2:15 இப்படி வாசிக்கிறோம். and when the sons of prophets saw Elijah, ஆமென், தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலியாவை கண்டபோது, அவர்கள் எரிகோவில் வந்து அவரை பார்க்க நினைச்ச போது அவர் இப்படி சொன்னார்களாம், எலியாவின் ஆவி. ஓ ரலில சொல்ல மாட்டேன், இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆபிரகாம் மேல் இருந்த அந்த விசுவாச ஆவி ஈசாக்கின் மேல் இருந்தது, யாக்கோபின் மேல் இருந்தது, ஜோசப்பின் மேல் இருந்தது, மோசே மேல் இருந்தது, ஜோஷுவாவின் மேல். கிறிஸ்துவின் மூலமாக அதே விசுவாச ஆவி இன்றைக்கு எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆகையால் அவர்கள் வந்து பணிந்து குளிந்து, எலிஷாவின் மேல் எந்த ஆவி இருக்காம்? எலியாவின் மேல் இருந்த அதே விசுவாச ஆவி இருப்பதை உணர்ந்து அவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பின்பு நீங்க அந்த ஆதாரத்தை காட்டுறேன். லூக்கா சுவிசேஷம், the gospel according to Luke 1ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். of John the Baptist. ஆமென்.
He shall go before him in the spirit and power of Eli. இப்ப யோவான் ஸ்நாபகம் பல நூற்றாண்டுக்கு பின்னாடி பிறந்திருக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுகிறது எலியாவினுடைய அதே வல்லமையோடு கூட யோவான் ஸ்நாபகன் புறப்படுவார். ஆமென். இருக்கீங்களா? ஆமென். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது எனக்கு தெரியல. தலைமுறை மாறுது, ஆனா ஒரு ஆவி மாறல. ஆபிரகாமிலிருந்து இன்ன வரைக்கும் தலைமுறை மாறுது, ஆனா ஒரு ஆவி மாறல. அது என்ன ஆவிங்க? விசுவாசத்தின் ஆவி. இன்னைக்கு ராத்திரி அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட உங்களை இந்த வருஷத்தில் கர்த்தர் வேறு பரிமாணத்தில் நடத்துவார். இதுவரையும் தட்டாத மாதிரி கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மனிதனிடத்திலிருந்து, ஒரு தேவ மனுஷனத்திலிருந்து இன்னொரு தேவ மனுஷனுக்கு தலைமுறைகளில் பரிமாறி கொடுத்து தன் மகத்தான சேவை இந்த பூமியில் கர்த்தர் நிறைவேற்றுகின்ற அந்த ஆவி வேற எதுவும் அல்ல, விசுவாசத்தின் ஆவி. the spirit of faith. ஆமென். கண்டென்ட் ஒண்ணுதான், ஆனா வேற வேற கான்டினென்ட்ல இருக்கு. அதே ஆவி நீங்க சொர்க்காப்பாளையத்தில் இருக்கீங்க, இன்னொருத்தர் எங்கேயோ வாஷிங்டன்ல இருக்கலாம். கான்டினென்ட் மாறினாலும் கண்டென்ட் மாறுறதில்ல. அங்க போனாலும் அவனும் நம்மள மாதிரி அல்லேலியான்றான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நான் பிரசங்கம் பண்ணுவோம் அதை அவதியப்புறம் அதே அல்லேலியா நீ சொல்ற அப்படின்னு ராமேன் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா கண்டங்கள் மாறினாலும் விசுவாச ஆவி கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தவான்களோடு இணைந்து நிற்கிறவர்களுக்கு அந்த ஆக்சஸ் கர்த்தர் கொடுக்கிறார், அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டின் அனுகிரகத்தால இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் விசுவாச ஆவியை பெற்றவர்களாய் கடந்த வருஷத்தில் எங்கெல்லாம் கோட்டை விட்டீங்களோ இந்த வருஷத்தில் எழுந்து சாதிக்கிற ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், நீங்கள் வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கி, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கி, மரித்தவர்களை எழுப்பி, பிசாசுகளை துரத்தி சொல்லிவிட்டு சொல்றாரு, இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் தருகிறோம். எந்த ஆவியிலங்க அந்த கிரியைகளை செய்தார்கள்? அதே விசுவாச ஆவி. ஆனா அதுக்கு காசு விலையெல்லாம் கிடையாது, இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ராத்திரி அது இலவசமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? 3 பேரை தட்டி சொல்லி, இன்னைக்கு நான் ரொம்ப விசுவாசமா இருக்கேன். அப்படிப்பட்ட கனமுள்ள தெய்வீக பாத்திரங்கள், அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வீக பாத்திரங்களோடு நீங்க கனெக்ட் பண்ணி நிற்கும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த விசுவாச ஆவியை கர்த்தர் பகிர்ந்து அளிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்தை விட்டு போகும்போது வந்த வண்ணமா நீங்க போக கூடாது, வேறு மனுஷனாய் நீங்கள் காட்சி அளிக்க வேண்டும். ஒரு நாள் தேவாலயத்தின் வாசலுக்கு முன்பாக பேதுருவும் யோவானும் நிற்கும் போது ஒரு பிறவி முடவன் பிச்சை கேட்கிறான். ஆமென். பிச்சை கேட்ட போது பேதுரு சொன்னார், என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்ல, ஆனா என்கிட்ட ஒன்னு இருக்கு. நான் நினைக்கிறேன் அவர் அதுதான் சொல்றாரோ, என் முற்பிதாக்களுக்கெல்லாம் இருந்த அந்த விசுவாச ஆவி என்கிட்ட இருக்கு, ஆகையால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து. பீட்டர் சொல்றார், I am carrying something with me. Silver and gold என்கிட்ட இல்ல, but spirit of faith என்கிட்ட இருக்கு. ஒரு ஆமென் சொல்லி. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் வலது கை உயர்த்தும் போது உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன், அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச ஆவியை இன்னைக்கு ராத்திரி சிலர் எலியா கிட்ட சால்வையா எடுத்துக்கொண்டது போல இன்றைக்கு பரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த 12 மாதங்களும் விசுவாசத்தின் மகத்துவங்களோடு பிரகாசிக்கும் ஆற்றலை இன்று ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. இதுவரையும் தட்டாத மாதிரி கை தட்டி ஓராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம தீர்க்க தரிசனத்தின் மகத்துவங்களை ஒரு நாளும் கொச்சைப்படுத்த கூடாது. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அதை கொச்சைப்படுத்த கூடாது. ஏனென்றால் வார்த்தையை பிரசங்கிக்கின்ற தேவ மனிதர்கள், நான் நினைக்கிறேன் அவர்கள் பரலோகத்தினுடைய பாத்திரங்கள். யாராவது சொல்றாங்கன்னு நீங்க போய் சொல்லாதீங்க. தெரியாம யாராவது கொச்சைப்படுத்திட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா பைபிள் இப்படி சொல்ல, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசியின் பலன்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறானாம். அதனால யாராவது சொல்றாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க, அது அவங்களுடைய வேலை, அவங்க வெளிப்பாடு. ஆனா உங்க வெளிப்பாடு கனமுள்ள பாத்திரங்கள் பேசும்போது அந்த வார்த்தைக்கு ஏற்ற வசனத்துக்கு ஏற்றதா இருக்குமானால் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வரும்போது இப்படி சொன்னார். தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் அல்லது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அல்லது பிரசங்கிக்கிறார். நாளைக்கு
இந்த நேரம் வரும்போது இந்த பஞ்சத்தின் நடுவில் ஆமென், ஒரு ஷெக்கேலுக்கு ஆமென், ஒரு மரக்காலுக்கா ஒரு பாத்திரம் மாவு விற்கப்படும், ஒரு ஷெக்கேலுக்கு 2 பாத்திரம் மாவு விற்க. பஞ்சத்தின் நடுவில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது சொன்ன உடனே அங்கிருந்த ராஜாவினுடைய ரொம்ப க்ளோஸ் எக்கனாமிக் அட்வைசர் இப்படி சொல்லுகிறார். ஆமென். then a lord on whose hand the king leaned, அவர் ராஜாவே அவர் மேல தான் சாஞ்சிருக்காராம், the man of God, and said, behold, the Lord would make windows in heaven, might, பரலோகத்தின் பலகணிகளை திறந்தால் கூட நீ சொல்றது நிறைவேறாது அப்படின்னு கொச்சையாய் பேசிவிட்டார். நான் சொல்றேன் கேளுங்களேன், ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அது வசனத்துக்கு ஏற்றதா இருந்தா யாரும் அதை கொச்சப்படுத்தாதீங்க. யாராவது பண்றாங்கன்னு நீங்க பண்ணாதீங்க. ஏன்னு சொல்றேன், 17வது வசனம், அந்த அதிகாரத்தின் 17ஆம் வசனம் வரும்போது தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறியது. And the king appointed the Lord on whose hand he leaned to have the charge of the gate. அதே மனுஷனை காட்டுறாரு. And the people tread upon him in the gate. ஜனங்கள் வாசலண்டை அவன் மேல மிதித்து போனார்கள். அவன் செத்து போனான். அது நிமித்தம் கர்த்தர் பேசினது அவன் காண முடியாமல் போயிட்டு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தை நீங்க ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அது உங்களை விசுவாச ஆவியை தந்து ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏசாயா 28:21-22 இப்படி சொல்லுகிறது. For the Lord will rise on Mount Perazim. ஆமென். கர்த்தர் பெராசிம் மலையின் மேல் உதித்தருவார். He shall be wroth, and in the valley of Gibeon, that he may do his work, his strange work, and bring to pass his act, his strange act. ஆண்டவர் சிலதெல்லாம் ஆச்சரியமா செய்ய நினைச்சார்னா அவர் எழுந்து செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? 22ஆம் வசனம் 22, now therefore be ye not mockers அப்படின்றார். தமிழாக்கம் யாராவது? இப்பொழுதும் பலத்து போகாதபடிக்கு பக்க சொல்லுங்க, எதா பண்ணாதீங்க, நீங்களே சொல்லிக்கோங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தாங்க. அவர் எழுந்து நிற்கும் போதும் அவர் உரைக்கும் போதும் அதை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை தருவாராக. சரி, இந்த விசுவாசத்துல என்ன இருக்கு அப்படின்றத ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துட்டா நீங்களும் போலாம், நானும் போலாம். பாருங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் என்ன கேரி பண்ணுகிறது, அது என்ன வேல்யூ நமக்கு தரும், என்ன பயன் எனக்கு தருகிறது, என்ன பிரயோஜனம் எனக்கு. நம்பர் 1 இப்படி சொல்ல போறேன், இந்த விசுவாச ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா பின்பற்றுவீங்க. ஆமென். ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு ஆதாரமா எடுத்துக்கிற வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம். என் தாசனாகிய காலேப் அப்படின்றார், மை சர்வன்ட் காலேப். அவருக்குள்ள வேற ஆவி இருக்கு. எந்த ஆவி? அதான் விசுவாச ஆவி இருக்கு. அதனால he hath followed me fully, அவன் என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகையால் நான் அவனை தேசத்தில் கொண்டு வந்து அவன் சந்ததி, அவன் வித்து விதை தேசத்தை சுதந்திரிக்கும் என்று சொன்னார். ராமே நல்லா சொல்ல மாட்டீங்களா? இந்த ஆவி எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் எனக்கு தெரியாது. நான் சொல்வது ஏதோ ஒரு ஆவி அல்ல, விசுவாச ஆவி. அந்த விசுவாச ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா கர்த்தரை முழுமையாக, சிலர் பார்த்திருக்கீங்களா, ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் 4 வாரம் காணாம போயிடுவாங்க, அதுக்கப்புறம் 4 வருஷம் காணாமலே போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இல்ல. ஆனா பைபிள் காலேபுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? விசுவாச ஆவி இருக்கு. அவன் முழுமையா என்னை பின்பற்றுவான். என்னை முழுமையா பின்பற்றனால நான் வாக்கு பண்ண தேசத்தை அவன் என்ன செய்வான்? சுதந்திரிப்பான். அவன் மட்டுமல்ல, அவன் வித்து வித கூட. இப்படி சொல்லட்டுமாங்க, உங்க ஆசீர்வாதத்தினுடைய உச்சகட்டமே கர்த்தரை முழுமையாய் கீழ்ப்படிவதுதான். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நீங்க முழுமையாக கர்த்தரை பின்பற்றினால் ஆசீர்வாதத்தினுடைய பூரணத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் இப்படி வாசிக்கிற முதல் வசனத்துல, நீங்கள் நான் உனக்கு விதிக்கிறேன் கட்டளையின்படி எல்லாம் நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் கவனமாய் இருப்பீர்களே. ஆனால் இப்பொழுது சொல்லும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து, இப்படி சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. விசுவாச ஆவி இருந்தாதான் வசனத்தையும் கர்த்தரையும் முழுமையாக பின்பற்ற முடியும். அவர் முழுமையா பின்பற்றினீங்கன்னா ஆசீர்வாதம் கொச்சையா குறைவாலாம் இருக்காது, பூரணமாய் கர்த்தர் தருவார். எதுவே பூரண ஆசீர்வாதம் வேணும்.
அறக்குறையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பூரணமா, அந்த பூரணமாய் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கு இந்த விசுவாச ஆவி உங்களுக்கு உதவியாயிருக்கும். ஆமென். பக்கம் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிவேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனையும் தீர்க்கதரிசிகள் சொன்னதையும் பழைய நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட எல்லாவற்றையும் முழு விசுவாசத்தோடு முழுமையாக கை கொண்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் என் கூட எதை சொன்னாலும் அதை முழுமையா கீழ்ப்படிவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அறக்குறையா கேட்கறதுனால தான் நம்ம அறக்குறை ஆசீர்வதிக்கப்படுறோம். அவர் சொன்னதை முழுமையா நிறைவேற்றினீங்கன்னா நீங்க முழுமையா நல்லா இருப்பீங்க. நம்பர் 2, ஆமென். இந்த விசுவாச ஆவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க வசனத்துக்காக கடைசி வரைக்கும் வாழ்வீர்கள். You will follow the word through to the end. வசனத்துக்காக கடைசி வரைக்கும் நிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிக்கணும்னா என்ன வேணுங்க? விசுவாசம் வேணும். சோ வசனத்தை சார்ந்து கடைசி வரைக்கும் நிக்கணும்னா, அதுலயே நான் எல்லாத்தையும் அடக்கிட்டேன், உங்களுக்கு விளக்க வேணாம். வசனத்தை சார்ந்து கடைசி வரைக்கும் நிக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவைங்க? விசுவாச. எபிரேயர் 10:38 இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆனால் ஒருவன் அதை விட்டு பின்வாங்கினால் எனக்கு அவனில் எந்த பிரியமும் இல்லை அப்படின்றார். ஆமென். பக்கம் கடைசி வரைக்கும் நிக்கணும்னா என்ன வேணுங்க? உங்களை பத்தி எனக்கு ஒரு சாட்சி. 20 வருஷமா வரீங்க, என்னென்னமோ பண்ணாங்க உங்களை, ஆனா வரீங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு எத்தனை நாள் தான் போவா பார்க்கலான்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு 25 வருஷம் ஆச்சு வரீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? விசுவாச ஆவி இருக்கு. அது இல்லாதவங்க யாரும் நிலைக்கவே முடியாது. ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் தான் கன்சிஸ்டன்டாக, நிலையாக, தொடர்ச்சியாக கர்த்தரை தேடி நான் பிடிப்பதற்கு, வசனத்தில் நிலைப்பதற்கு எனக்கு உதவி செய்வது கர்த்தருடைய விசுவாசத்தின் ஆவி. ஆமென். பக்கத்துல நான் விசுவாசமா தான் இருக்கேன். ஹல்லேலூயா. எவ்வளோ துன்பம் வந்துச்சு, எவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு, நீங்க விலகலையே. ஏன் விலகல? உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள அந்த விசுவாச ஆவி செயல்படுகிறதோ. நீங்க கடவுளுக்கு ஆண்டவரை தொடர்ச்சியா பின்பற்றுறீங்க. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுதலின் புரட்சிகரமான எழுத்துக்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது இப்படி சொல்றார், பி ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படின்றார். ஆமென். 1 கொரிந்தியர் 15:58. நீங்கள் நிலையா இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தருடைய சேவையில் நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். என்றால் கர்த்தருக்காக உழைக்கிற உங்க உழைப்பு எதுவும் வீணாய் போகாது. ஆமென். ஸ்டாண்ட் அப்படின்றார். பக்கத்துல நில்லுங்களேன், சேவையில வளர்ந்துட்டே இருங்களேன். நிக்கணும்னா, சேவையில வளர்ந்துட்டே இருக்கணும்னா உங்களுக்கு என்ன ஆவி தேவைங்க? 31 வருஷமா நிக்கிறோம், லேசா எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நிக்கிறோம் என்ற ஒரே ஒரு காரணம் அந்த விசுவாசம் தான் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 3 பேரை தட்டி சொல்லுங்க, சோர்வு அடைய வேண்டிய எல்லாம் வந்துச்சுங்க, ஆனா இன்னும் நான் சோறாம நிக்கிறதுக்கு காரணம் என்னில் செயல்படுகின்ற விசுவாசத்தின் ஆவி. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தவங்க நீங்க, முகத்தை பாருங்க, ஒன்னொன்னு ஸ்டார் மாதிரி உட்கார்ந்து. யாரும் விழுந்து போல, யாரும் குனிந்து விழல. ஆமென். அப்படியே உடைஞ்சு போகல. நியூ இயர் அன்னைக்கு பார்க்கிறேன், என்ன கலகலப்பா இருக்கீங்க. அல்லேலூயா. பட்டாபிராமே முழக்கி இருக்கின்றன. பவுல் சொல்றார், கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால நான் எல்லாத்தையும் குப்பையா நினைக்கிறேன், ஆனா ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என் பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி என் லக்கை நோக்கி ஓடுகிறேன். இவ்வளவு துன்பத்திலும் என் ஏக்கம் கிறிஸ்து காரணம், எனக்குள் இருப்பது விசுவாச ஆவி. 2 பேரை தட்டி சொல்லுங்க, விசுவாச ஆவி தாங்க எனக்குள்ள இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு இந்த விசுவாச ஆவி இல்லாததுங்களா எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? அப்போல்லாம் நாங்க என்னைக்கு இந்த அப்பளத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதுக்கு விசுவாச ஆவி இல்லைன்னு அர்த்தம். அது என்ன ஆவியோ தெரியாது. அது எப்பவுமே பழசதாங்க பேசும். இன்னைக்கும் பேசாது, நாளைக்கும் பேசாது. எப்பவுமே என்ன பேசும்? அப்பளம் தான் பேசும். அப்போல்லாம் இந்த அப்போல்லாம் செல்லவே செல்லாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கம் சொல்ல, நான் முன்னேறி தான் போறேன் அப்படி.
கடைசி வரைக்கும் கீழ்ப்படியணும்னா, கடைசி வரையும் பின்பற்றணும்னா, கடைசி வரைக்கும் நிற்கணும்னா வலது கை உயர்த்துங்கள். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை தருவாராக. The spirit of faith கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 31 வருஷமா நம்ம கர்த்தரை பின்பற்றி தொடர்கிறோம். ஒரு வாரம் விடாம நம்ம கர்த்தரை தேடுகிறோம். கண்டினியூலா ஒர்க் பண்றோம். எல்லா நாளும் ஊழியம் பண்றோம். கன்சிஸ்டன்டா கர்த்தரை தேடுகிறோம். அனலுமின்றி அப்படியெல்லாம் நாங்க இல்ல. எங்க சபை வெதுவெதுப்பா இல்ல. நாங்கள் இன்னும் ஊக்கமா தான் இருக்கிறோம், சந்தோஷமா தான் இருக்கிறோம். துன்பம் இருக்கா? இருக்குங்க. ஆனாலும் நாங்க நிக்கிறோங்க. கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால எல்லாவற்றினும் குப்பை என்று எண்ணுகிறேன். விசுவாச ஆவி இருந்தா நீங்க கடைசி வரைக்கும் வசனத்தில் நிற்பீர்கள். மூன்றாவது, இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமையானால் உங்க வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நோக்கி போகிற பாதையில் வருகிற எல்லா தடைகளையும் இந்த விசுவாசம் தடுத்து நிறுத்தும். பக்க சொல்லுங்க, தடை நிறைய வருதா? விசுவாசமா இருங்க. விசுவாசம் தடைகளை எல்லாம் தட்டி எரிஞ்சிடும். இந்த வருஷம் நீங்க விசுவாசமா இருக்கணும். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். So the spirit of faith, பரிசுத்தவான்களுக்கு காலங்களில் தலைமுறைகளில் இருந்த அதே கண்டென்ட், அதே ஆவி நமக்குள் இருப்பதனால நம் லட்சிய பாதையில் வருகின்ற எல்லா தடைகளையும் நீங்களும் நானும் தடுத்து நிறுத்துவோம். இருக்கீங்களா? எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றார். 16ஆம் வசனம் நினைக்கிறேன். above all அப்படின்றார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க சுவிசேஷம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆமென், விசுவாசம் என்னும் ஒவ்வொரு சொல்லிவிட்டு சொல்றாரு. இங்கிலீஷ்ல பாருங்களேன், 16ஆம் வசனம் above all அப்படின்றார். ஆமென். எல்லாத்துக்கும் மேலாக. ரெண்டு பேரை தடை. எல்லாத்துக்கும் மேலாக. எங்க எங்க எல்லாத்துக்கும் மேலாக அப்படின்னா பட்டயம் இருக்கு, சத்தியம் என்னும் கச்சை இருக்கு, ரட்சண்ய தலைச்சீரா இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஆனா இவை எல்லாத்தை விட மேலானது எதுங்க? விசுவாசம். விசுவாச கேடயம். ஏன்னா அது சத்ருவனுடைய அக்கினி அஸ்திரங்களை தடுத்து நிறுத்தும். உங்களுக்கு புரியல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேதுரு சொல்றார், 1 பேதுரு 5:8, நீங்கள் ரொம்ப விழிப்பா இருக்கணும். ஏன்னா சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அவனை நீங்க தடுத்து நிறுத்தணும்னா உங்களுக்கு என்ன தேவைங்க? விசுவாசத்தில் உறுதி தேவை. பக்கம் எல்லாத்துக்கும் மேல. ஜெபத்திற்காய் நன்றி, பாடலுக்காய் நன்றி, துதிக்காக நன்றி. எல்லாத்துக்கும் மேல எது இருக்கணுமா? இன்னொரு சத்தமா பின்னாடி இருந்து கேக்குது, என்ன எல்லாத்துக்கும் மேல எது இருக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடை. அப்பதான் வாழ்க்கையின் பயணத்தில் லட்சியக்கரை நோக்கி போகும் பாதையில் வருகின்ற தடைகளை தடுத்து நிறுத்த முடியும். இருக்கீங்களா? விசுவாச ஆவி உள்ளவனுக்கு குனியாத எந்த பிரச்சனையுமே இல்லையா? பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, விசுவாச ஆவியில ஓங்கி நிக்கிறவனுக்கு குனியாத எந்த பிரச்சனையுமே இல்லையா சொல்வீங்கன்னு பார்த்தேன். தடைகளை எபிரேயர் 11:33 இப்படி சொல்றாரு. Who through faith, Hebrews 11:33, 11:33 இப்படி சொல்றாரு. Who through faith subdued kingdoms. ஆமென். விசுவாசத்தினால. நான் ஒன்னொன்னு சொல்லுவார். ஆமென். விசுவாசத்தினால. மூணு பேரை தட்டி சொல்ல, விசுவாசத்தினால ராஜ்யங்களை பிடித்தார்கள், நீதியை ஸ்தாபித்தார்கள், வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார்கள், சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள். எல்லாம் எப்படி செஞ்சாங்களா? விசுவாசத்தினாலே. ஆமென். அக்கினியினுடைய வேகத்தை குறைத்தார்கள், பட்டயத்தை எதிர்த்து நின்றார்கள், பலவீனத்தில் பலவான்களாயிருந்தார்கள், யுத்தத்தில் ஓங்கி படர்ந்தார்கள், சத்துருக்களை ஓடவிட்டு. எப்படி செஞ்சாங்களா? என்னால் கான்டினென்ட் மாறினாலும் கண்டென்ட் மாறாது. அது ஒரே ஒரு கண்டென்ட் பரிசுத்தவான்களுக்கு இருந்தது. அவர்கள் விசுவாசத்தினாலே தான் எல்லாவற்றையும் செய்தார்கள். 3 பேரை தட்டி சொல்லி, விசுவாசம் 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 விசுவாசம். அடுத்த குழந்தை இந்த சர்ச்சில் பிறந்தா தைரியமா விசுவாசம்னு பேர் வை. பெண் குழந்தையா பிறந்தா ஃபெய்த்னு வை. ஒரு அழில சொல்ல மாட்டீங்க. விசுவாச ஆவி ஒரு விசுவாசிக்குள்ள செயல்படுதுன்னா தடைகள் எல்லாம் அது தடுத்து நிறுத்தும். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். வலது கை உயர்த்துங்களேன்.
உங்களை மிரட்டுகின்ற பல பிரச்சனைகளும் விசுவாசத்தினாலே கர்த்தர் தடுத்து நிறுத்துவாராக. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேல் 3 உங்களுக்கு தெரியும். ராஜாவை பார்த்து சொன்னார், ராஜாவே, இந்த விஷயத்தில் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் எங்கள் தேவனை அர்ப்பணித்தே நாங்கள் சேவை செய்வோம். பக்கத்துல வெளியே வரும்போது நெருப்பு வாசனை கூட இல்லை அப்படின்னு. கையை உயர்த்துங்க, நான் சொல்றது நல்லா கேட்கணும். மற்றவங்களை சாப்பிடுற சில விஷயம் உங்களை சாப்பிடாது. ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? கை மேல இருக்கட்டும். மற்றவங்களை எரிக்கிற சில பிரச்சனைகள் உங்களை எரிக்காது. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? விசுவாசத்தின் ஆவி இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விசுவாச ஆவி உள்ளவன் சூழ்நிலைகளை கண்டு அஞ்ச மாட்டான். 1 யோவான் 1 John 5:4 இப்படி சொல்றாரு, for whatsoever is born of God, தேவனால் பிறந்தவன். தைரியமா பக்கத்துல சொல்லுங்களேன், நான் தேவனால பிறந்தவன். மீண்டும் பிறந்தவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை என்ன செய்வார்களாம்? ஜெயிப்பார்கள். And this is the victory that overcometh the world, even our faith. உலகத்தை ஜெயிப்போமா? ஆனா அது எப்படி ஜெயிப்பீங்களா? Wow. Hey. கையை உயர்த்துங்களேன். இந்த வருஷத்தின் துவக்க நாள் ஒரு சந்தோஷமா இருக்கு. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஒருவர் கூட எந்த பிரச்சனை வந்தாலும் அது தோல்வியாக முடியாமல் விசுவாச ஆவியினாலே நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலத்தவர் ஆமென். தொடர்ச்சியான வெற்றியை தருவார். 6:16 எபேசியர்ல பவுல் என்ன சொன்னாரு? எல்லாத்திற்கும் மேலாக எதுவா? விசுவாச. டக்குனு மறந்துடுறீங்க, அது மறக்காது. above all அப்படின்றார். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா இப்ப அவர் யுத்தத்தை பத்தி தான் பேசுறாரு. விசுவாச கேடயம் ஈட்டியெல்லாம் எதுக்குங்க? வீட்டில் வச்சு துடைக்கிறதுக்கா? யுத்தத்துக்கு. இப்போல்லாம் ஈட்டியெல்லாம் கிடையாதுல்ல, இப்போ வேற லெவல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கன் வச்சிருப்பாங்க. இந்த உருண்டையாக ஒன்று இருக்கும், கிரனேட் மாதிரி. பல்ல கட்சி தூக்கி எறிஞ்சா டமால்னு வெடிக்கும். இப்போ ஒன்று போட்டால் இங்கே யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன் இருக்கும், மிசைல் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏவுகணை இருக்கும். தமிழாக்கம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அதை விட பெருசு எதுனா யுத்தத்தில் ஆட்டம் பாம்பு. அதை விட பெருசு எதுனா என்னங்க யாரை சொல்ல முடியுமா? நியூக்ளியர். பரவாயில்ல, நீங்க நியூக்ளியர் பாம்பு, ஆட்டம் பாம்பு, அதுக்கு அதையும் மிஞ்சினது எதுங்க? நியூக்ளியர். அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கிற யுத்த வழியில எல்லாத்த விட பெரிய ஆயுதம் எதுனா எதுங்க? நியூக்ளியர், அணுகுண்டு. அப்படியா? அணுகுண்டு தானே ஆட்டாமிக் பாம்பு, இல்லை நியூக்ளியர். ஓகே, நியூக்ளியர் பாம்பு. இப்போ வச்சுங்களேன், துப்பாக்கியில் சுட்டா 2 ஓட்டை உயும். புரிய வைக்கிறதுக்கு இப்படி ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கிரினேட் தூக்கி போட்டால் அங்கே ஒரு மண்ணெல்லாம் கிளஞ்சு அங்கே ஒரு சின்ன இப்படி ஒன்று ஓரளவுக்கு தான் தாக்கும். அட்டாமிக் பாம்பு போட்டால் ஆவுடியே காலி. ஆனால் நியூக்ளியர் போட்டால் இந்தியாவே காலி ஆயிடும். அதனால தான் இதுவரைக்கும் அது பயன்படுத்தவே எல்லாம் வச்சுக்கிறாங்க. என்னைக்கு விடுறாங்களோ தெரியல. ஆனால் அது என்னங்க? எல்லாத்திற்கும் மேலானது, above all அப்படின்றார். ஸோ என்பது போல இந்த விசுவாச பாதையினுடைய வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சியில் உங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தை விட நீங்க தூக்கி பிடிக்க வேண்டியது எதங்க? விசுவாச. புரிஞ்சவங்க ஒரு அல்லையில சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அது உங்க கையில் இருக்கும்போது அது எல்லா தடைகளையும் அது தடுத்து நிறுத்தும். உங்க குடும்ப தடைகளை மாற்றும், உங்க வேலையில் இருக்கிற தடைகளை நீக்கும், உங்க பொருளாதார தடைகளை நீக்கும், உங்க படிப்பில் இருக்கிற தடைகளை நீக்கும், உங்க வியாபாரத்தில் இருக்கிற தடைகளை நீக்கும், ஊழியத்தில் இருக்கின்ற தடைகளை நீக்கும். அது விசுவாச ஆவி. கான்டினென்ட் வேற, ஆனா கண்டென்ட் ஒன்னே ஒண்ணுதான். தலைமுறைகள் மாறும், ஆனா மாறாத ஆவி விசுவாச. புரிஞ்சதா? பக்கத்துல தடைகள்லாம் இந்த வருஷம் நீங்கிருங்க. 3 4வது இந்த விசுவாச ஆவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு இருந்துச்சுன்னா, நமக்கு இது இன்னும் அளவு பெருசாக்கணும். அது ஒன்று செய்யும், உங்கள் பயத்தை அழிச்சிரும்.
It destroys fear. Amen. அது பயத்தை அழிச்சிரும் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. 3 பேரை தட்டி சொல்லுங்க, வர வர பயம் குறையுதுன்னு சொல்லுங்க. நீங்க பேசிட்டே இருங்க பாருங்க, பயமே இல்லை. வீட்டுக்கு போனாதான் வருது, நான் என்ன பண்ணேன், அப்படிதான் வாழ்க்கை. ஆனா தானியேல் 6ஆம் அதிகாரம், ரொம்ப இதுவரைக்கும் சொல்லாத ஒன்று சொல்றேன், வெளிப்பாடின் சிந்தனையோடு கேளுங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 6:10 verse 10 இப்படி சொல்றாரு. And when Daniel knew that the writing was signed, எழுத்துல சாப்பா போட்டாங்க அப்படின்னா சட்டம் ஒன்று வருது. He went into, அப்படின்னா இனி யாரும் இந்த தேசத்தில் நேபுகாட் நேசாரை தவிர யாரையுமே வணங்கவோ ஜெபிக்கவோ கூடாது, சட்டம் வந்துடுச்சு. இங்க படிக்கிறேன் நல்லா கேட்கணும், பயத்தை பத்தி பேசியிருக்கேன். He went into his house and his windows being open. எதை திறந்தாராம்? ஜன்னலை திறந்து, open in his chamber towards Jerusalem. He kneeled upon, நிறைய பேர் நினைக்கிறாங்க எருசலேம் பக்கமாக திறந்து வச்சு ஜெபம் பண்ண. இல்லங்க, எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சிட்டாரு. இருங்க சொல்றேன். He kneeled upon his knees 3 times. எத்தனை முறை? 3 times a day, and prayed and gave thanks before his God as he did aforetime. புரியல உங்களுக்கு? அப்படின்னா தானியேல் இதுக்கு முன்னாடி எப்படி கதவை திறந்து தைரியமா ஜெபம் பண்ணானோ, சட்டம் வந்த பின்னாடியும் இருங்க மற்றவங்க எல்லாம் பயந்து போய் நீ ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனா எப்படி ஜெபம் பண்ணலாம்? கதவை பூட்டிக்கிட்டு யாரும் பார்க்காத மாதிரி ஜெபம் பண்ணாங்க. ஆனா தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? விசுவாச ஆவி இருந்ததுனால அவர் கதவை பூட்டி ஜெபம் பண்ணாம எல்லா கதவையும் திறந்து ஜெபம் பண்றார். அதுல எத்தனை முறை பண்ணாரா? நான் இப்படி கொஞ்சம் சொல்ல போறேன், நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காலையில பார்க்காதோ சாயங்காலம் பாடுறான், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சாயங்காலம் பார்க்காதோ மத்தியானம் பார்த்துக்கோ, நான் ஜெபம் பண்ற ஜாதி தான்டா. ஏன்னா அவ்வளவு பெரிய சட்டம் வந்த போதிலும் தானியேல் பயப்படாம இருந்ததற்கு காரணம் தலைமுறைகளில் பரிசுத்தவான்கள் மேல் வைத்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆளிலையா சொல்ல மாட்டீங்க, அது முன்பு ஜெபித்த மாதிரியே. மற்றவங்க யாரை பத்தியும் பைபிள் அங்க சொல்லுங்க, எல்லாரும் கதவு பூட்டிட்டாங்க, எல்லா ஜன்னலையும் பூட்டி கர்டன் போட்டுட்டாங்க. ஆனா தானியேல் மட்டும் என்ன செய்யறார்? எல்லா கதவையும் திறந்துட்டு நான் ஜெபம் பண்றேன். இப்போ ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? என்ன பண்ணுவாங்க? ஏங்க நீங்க இவ்வளவு நாள் பைபிள் படிச்சீங்க, என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணவங்கள சிங்க கெபியில போடுவாங்கன்னு தெரிஞ்சுதாங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனா அவங்க தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க. ஆனா விசுவாசத்தினால இருங்க தானியேல் உள்ள போய் விழுறாரு. சிங்கம் ஒன்னும் தின்னு வயிறு நிறைஞ்சலாம், பசியா தான் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா பசியா இருந்த சிங்கம் கூட தானியேலை எதுவும் பண்ணாத அளவிற்கு இவன் மேல் இந்த விசுவாசத்தின் ஆவி அந்த சிங்கங்களை அடக்கி, இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தில் எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை நெருக்குகிறதோ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தின் ஆவியை, பரிசுத்தவான்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. 3 பேரை தட்டி சொல்லுங்க, என் பயம் கொஞ்சம் கொஞ்சமா. பாஸ்டர் ராத்திரி ஆனாங்க வீட்டுல காத்து வருது. காத்துக்கு பயப்படுற விசுவாசம். கர்டன் அசைதான், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அசையாது. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஊழியத்தை முடித்துவிட்டு பல நாள் கூட்டங்கள் பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து ராத்திரி தூங்குற அந்த காலத்தில் எலக்ட்ரிக் லைட் கிடையாது. அற்புதமான ஊழியக்காரர். அவர் போய் நிற்கிற இடத்துல அற்புதங்கள் வெடிக்கும். அவர் வீட்டுக்குள் வந்து ஆமென் நித்திரையில் அவருடைய கட்டிலில் படுத்து உறங்குகிறார். உறங்கும்போது கால் மாட்டண்டை பார்த்தால் பெரிய உருவம் சாத்தான் வந்து முழுமையா நிற்கிறான், அப்படியே நிற்கிறானா. யாரோ நிற்கிற மாதிரி தெரியுதேன்னு அவருடைய தீப்பெட்டி எடுத்து கொளுத்தி இப்படி பார்த்தாராம். பார்த்தா சாத்தான் நிற்கிறாராம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் நீங்களா தான் அடுத்த நாளே செத்து போயிருப்பீங்க. ஏன் கதி என்னமோ தெரியல. ஸ்மித் விகில்ஸ்வர்த் பார்த்து சாத்தான்னு பார்த்த உடனே நீயா அப்படின்னு பூனு ஊற்றி திரும்பி பார்த்துட்டாராம். என்ன ஒரு தைரியம்! அன்று எலியாவுக்கும் எலிஷாவுக்கும் கொடுத்த அந்த விசுவாசத்தின் ஆவி இந்த 19வது நூற்றாண்டின் பரிசுத்தவான்கள் மேல் இருந்த போது
சாத்தானின் முழு உருவத்தை கண்டு கூட அஞ்சாமல் ஊழியத்தை சாதித்தவர்களுக்கு எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி நான் ஜெபிக்கிறேன், விசுவாசத்தினாலே உங்கள் பயங்கள் ஒளிந்து போவதாக. ஹalleluya. ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், when fear knocks your door, send faith to open the door and you will discover that nobody is there. பயம் உங்கள் வாசலை தட்டும் போது விசுவாசத்தை அனுப்புங்கள். விசுவாசம் கதவை திறக்கும் போது அங்க எதுவுமே இருக்காது. 3 பேரையாவது தட்டி சொல்லுங்க, விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் விசுவாசமும் பயமும் ஒன்றாய் ஒரு இடத்தில் நிலைக்க முடியாது. பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், விசுவாசத்தினாலே சிங்கங்களை அமைதிப்படுத்தினார்கள். அப்படின்னா அந்த விசுவாசத்தின் ஆவி உங்களுக்கு இருக்கும்போது, ஆமென், சிங்கங்கள் கூட தானியேலை கனம் பண்ணியது. நாங்கள் பசியா இருந்தாலும் ஒன்று சாப்பிட மாட்டோம், எங்க மேல சாஞ்சு தூங்குங்கன்னு. என்ன ஒரு நிறைவு. நான் சொல்றேன், நீங்க போய் சிங்கம் வாயில கை அந்த மாதிரி சோதனை எல்லாம் பண்ணாதீங்க. விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. சூழ்நிலை வரும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். கடைசியாக அல்ல, இன்னும் நிறைய. ஆமென். விசுவாசத்தினுடைய ஆவியின் செயல்பாடு இல்லாமல் யாரும் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரிக்க முடியாது. நெக்ஸ்ட், என்னாகமத்தின் 14ஆம் அதிகாரம் 24 நமக்கு தெரியும். காலேபுக்குள் இன்னொரு ஆவி இருந்ததனால் அவன் தேவனை முழுமையாய் பின்பற்றினான். ஆமென். ஆகையால் கர்த்தர் சொன்னார், நான் அவனை தேசத்துக்குள் கொண்டு வருவேன், அவன் வித்து விதைகள் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும். விசுவாசத்தின் ஆவி இருந்துச்சுன்னா நீங்க வாக்குத்தத்தம் சொல்ல மாட்டீங்க, நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீங்க. நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா சொன்னதை நீங்க என்ன செய்வீங்க? கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் சொல்லுது, the blessing of Abraham might come on Gentiles through Jesus Christ. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் புறஜாதிகளுக்குள்ளே வருவதற்காக, that we might receive the promise of the Spirit through faith. கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது எப்படின்னா விசுவாசத்தினால். இந்த வருஷம் நீங்க விசுவாசமா இருக்கணும். ஏனோ தானோலாம் இருக்காதீங்க. விசுவாசத்தை ஓங்கி தூக்கி நிறுத்துங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த நியூக்ளியர் பாம்பு எடுங்க. விசுவாசத்தின் கேடயத்தை நீங்க எடுத்து நிற்கணும். அப்பொழுது பரத்தில் இருக்கின்ற எபேசியர்ல சொல்றாரு, blessed be God. 1:3 எபேசியர்ல சொல்றாரு, blessed be God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with all spiritual blessings in heavenly places. ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆவிக்குரியதுதான். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமிக்குரியதாய் மாற்றணும்னா உங்களுக்கு என்ன தேவைங்க? விசுவாசத்தின் வேகம் தேவை. ஆமென். கர்த்தர் உனக்கு வழியை திறப்பார், ஆனா அதை சுதந்திரிக்கிற பொறுப்பு யாருடையது? God will make the provision, but you must take possession. கடைசியா இப்படி சொல்றேன், இந்த விசுவாச ஆவி பக்கத்துல இருக்கா? விசுவாசம் அப்படின்னு கேளுங்க. விசுவாசம் உள்ளவங்க ஒரு நாளும் ஓய மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த என்னதான் வந்தாலும் அது ஓயாது. கண்டினியூலி மூவ்மெண்ட்லேயே இருப்பாங்க. சிலவங்களாம் ஏன் சர்ச்சுக்கு வராங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எதுக்கு வரீங்கன்னு கேட்டு பாருங்களேன். சும்மா அப்படி பார்த்து போலான்னு வந்து. அவங்க விசுவாச ஆவி உடையவர்கள் அல்ல. கண்டினியூஸ்லி மூவிங். நம்மளை அது உயிரோடு வச்சிருக்கு, நம்மளை அது தூங்க விடாம நம்மளை வாழ வச்சிருக்கு. ஆமென். ஸோ இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் யாருக்கா பிரயோஜனமா இருந்துச்சா? ஏதாவது புரிஞ்சதா? இந்த தேவ பிள்ளைகளாய் மீண்டும் பிறந்தவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய லட்சியக்கரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு குளோரியஸ் டெஸ்டினி தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், 8ஆம் அதிகாரம் 29 - 30 வரைக்கும், யாரை முன் குறித்தாரோ அவர்களை கர்த்தர் நீதிகரித்தார், யாரை நீதிகரித்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் நம்ம என்ன செய்ய மகிமைப்படுத்துகிறார். ஸோ தேவ பிள்ளை எல்லாருடைய லட்சியக்கரையும் ஒன்றுதான், குளோரியஸ் ஃபியூச்சர். பக்க மகிமையான எதிர்காலம் தான் என்னுடைய முடிவு என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்கள ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க முடிவே மகத்துவம் தான், உங்க முடிவே மகிமை தான். ஆமென். ஸோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த லட்சியக்கரை கொடுத்திருக்கிறார். இன்னொன்று சொல்ல போறேன்,
இந்த வருஷம் ஆமேன் யோசித்து சொல்லுங்க, சொல்லி மாட்டிக்காதீங்க. தேவ பிள்ளையா நீங்க? பின்னாடிலாம் ஒரு ஆமேனே காணும். இன்னொரு வாட்டி, தேவ பிள்ளையா நீங்க? உங்க ஆசீர்வாதம் பொறாமைப்படத்தக்கது. வேற வழியே இல்லை. பொறாமைகளை தாங்கி கர்த்தருக்காக வாழ முடியும் சொல்றவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 12-14 ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். பிலிஸ்தர்கள் அவனை கண்டு என்ன செய்தார்கள்? பொறாமைப்பட்டார்கள். They envied him. பொறாமைக்கு ஆளாயிட்டார். யாரு? பக்கத்துல வர வர நிறைய பேருடைய பொறாமைக்கு உனக்கு எந்த ஆவி இல்லைன்னா உனக்கு ஒண்ணு இருக்க போறது இல்ல. யாரும் உன்னை பண்டு பொறாமப்பட போறதும். ஆனா விசுவாச ஆவி உள்ளவனுக்கு இருங்க 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 பஞ்சம் என்னங்க? பஞ்சத்துல ஏதாவது கிடைக்குமாங்க? விதைச்சா வளருமாங்க? வளராதுங்க. ஆனா பஞ்சத்துல என்ன செய்யறான்? விதை விதைக்கிறான், கிணறு நோன்றான், கிணறுல தண்ணி வந்து விதைக்கிறான், எல்லாம் பூத்து குலுங்குது. போராம வருமா வராதா? அப்ப ஈசாக்கு என்ன ஆவி இருந்துச்சு? பஞ்ச காலத்துல போய் யாராவது விதைப்பாங்களாங்க? இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல 2023 ரெடி ஆயிக்கோங்க. ஆமென் சொல்லி மாட்டிக்காதீங்க. போராமைப்படும் அளவிற்கு தான் உங்கள் அனுகிரகங்கள் இருக்கும் என்பதை இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். இப்படி சொல்லட்டுமா? உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போதே, ரட்சிக்கும் போதே கர்த்தருடைய திட்டமே பிறர் கண்டு போராமைப்படும் அளவிற்கு தான் உன்னை நான் உயர்த்துவேன். ஓகே, இப்படி பண்ணா சரியா இருக்கும். உன்னை பார்த்து பாவம் பா அந்த சிஸ்டர், ஷோ பாவம் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கா? பாரு அது எப்படி இருக்கு. என் பைபிள் பரிதாபத்தை பேசலங்க. என் பைபிள் விசுவாசம் உள்ளவங்க இருந்திருந்தா நீங்க ஆமே. இன்னொரு வாட்டி இது கையை உயர்த்தி அப்படி சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்களை கண்டு பரிதாபப்பட்ட நாள் இதுவே கடைசி நாளா இருப்பதாக. இனி உங்களை பார்க்கும் போது ஈசாக்கை கண்டது போல பொறாமையில் காண்பார்களாக. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான் நீங்க வாழ வேண்டும். பஞ்ச காலத்தில் ஈசாக்கை கண்டு அவர்கள் விதைக்கின்ற விதையை கண்டு உங்க கூட வேலை செய்யறவங்க உங்க மேல போறாம வரும். ஆமென் சொல்லி மாட்டிக்கணும். அப்ப ஜெப குறிப்புல என்கிட்ட வரக்கூடாது. கூட வேலை செய்யறவங்க உண்மையில் போராமைப்படுவாங்க. உங்க பிசினஸ் ஒரே பிசினஸ் இருப்பீங்க, ஆனா உங்க வளர்ச்சிக்கும் அவங்களுக்கும் போராமை கொண்டு வரும். படிக்கிற குழந்தைங்களை பார்த்து சொல்றேங்க, நீ படிக்கிறத பார்த்தே பக்கத்தில் இருக்கிற இது வேற வந்து அது உன்னுடைய அனுபவமாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னொன்னு சொல்லி இப்படி முடிச்சிடுறேன். இந்த விசுவாச ஆவி உள்ளவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியக்கார எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க ஒரு நாளும் இந்த லெவலுக்கு கீழே வரமாட்டீங்க. தைரியமா பக்க சொல்லுங்க, இந்த நிலையில நான் இருப்பது இதுவே கடைசி முறை. அப்படின்னா விசுவாசம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா லெவல் மேல லெவல் தான் போவாங்களே தவிர. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். பூமியை காரிருள் மூடும், ஆனால் நீதிமான்களின் பாதையோ கர்த்தர் எப்படி மாற்றுவாராம்? The path of the just is a shining light that shineth more and more and more. நான் ஒரு 5 வார்த்தை சொல்றேனே, நீதிமான்களே உங்கள் பாதை எப்படி இருக்குமா? இன்னும் வெளிச்சமா, இன்னும் வெளிச்சமா, இன்னும் வெளிச்சமா, இன்னும். சோ குறையும்னு சொல்லவே 3 பேரை தட்டி சொல்லுங்களேன், நான் பரிதாபப்பட்ட கடைசி நாள் இதுதாங்கன்னு சொல்லுங்களேன். தைரியமா சொல்லுங்களேன் விசுவாசம் உள்ளவங்க. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? லெவல் அப்பான் லெவல், வாரா வாரம், ஒவ்வொரு நாளையும் தாண்டும் போது, மாதா மாதம், வருஷா வருஷம், உங்க நல்ல நாள் ஒரு நாளும் நேற்றைய தினம் அல்ல. உங்க நல்ல நாள் எப்பொழுதுமே நாளைய தினம் தான். சிலருக்கெல்லாம் நல்ல நாள் நேத்திக்கு தான். விசுவாச ஆவி உள்ளவங்களுக்கு அப்பெல்லாம் எல்லாம் இப்பமும் நாளைக்கு தான். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, on those good old days we don't have good old days, we have present day. உங்க குட் ஓல்டு டேயா இருந்தனா இன்னைக்கு பெட்டர் டேயா இருந்திருப்பீங்க.
நாளைக்கு பெஸ்ட் டேயா இருந்திருக்கும். ஸோ சும்மா கடந்த காலத்தை சொல்லாதிருங்கள். உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் போதும் அழைக்கும் போதும் கண்டினியூவஸ் அட்வான்ஸ்மெண்ட். 3 முறை அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்ன ஆமீன் சொல்வீங்களா? தொடர்ச்சியான முன்னேற்றம். விசுவாச ஆவி உள்ளவர்கள் ஆமீன் சொல்லுங்க. இந்த வருஷம் தொடர்ச்சியான முன்னேற்றம், கண்டினியூவஸ் அட்வான்ஸ்மெண்ட் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த விசுவாச ஆவி உங்க கூட இருக்கும்போது, இந்த லட்சியக்கரையின் பங்கை நோக்கி போகும்போது, கர்த்தரோடு கூட இருக்கின்ற ஒவ்வொரு முறையும் நீங்க வார்த்தையை கேட்கும் போது, ஆமென், இந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் உங்ககிட்ட வருதோ அப்பொழுதெல்லாம் அது உங்களை இன்னொரு பரிமாணம் உயர்த்தும். இந்த வருஷம் ஒவ்வொரு சண்டேயும், ஒவ்வொரு ஃப்ரைடேயும், ஒவ்வொரு டியூஸ்டேயும், ஒவ்வொரு சாட்டர்டேயும் இங்க வந்து வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் மகிமையின் மேல் மகிமை, வெற்றி மீது வெற்றி. எப்படி தெரியுமாங்க ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துறார்? பைபிள்ல வார்த்தையால. ஆமென். கர்த்தர் ஷைலோவில் தோன்றிய போது, ஆமென், சாமுவேலை பார்த்து இப்படி சொன்னார், பை த வேர்ட் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வார்த்தையினாலே கர்த்தர் சாமுவேலை சந்தித்தார். எப்படிங்க சாமுவேலுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்தார்? கர்த்தர் சாமுவேலை எப்படி சந்தித்தாராம்? வார்த்தையினால. 3 பேரை தட்டி சொல்லுங்க, வார்த்தையினால தான் உங்களை சந்திப்பார். இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நீங்க கேட்கும் போது கர்த்தரை பார்க்கக்கூடிய ஒரு ஜன்னலாக அது மாறிவிடுகிறது. பைபிள்ல யாரெல்லாம் உயர்ந்து லட்சியக்காரை சாதித்தார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் எப்படி தெரியுமா பேசினார்? வார்த்தையினால. வார்த்தையினால. ஆபிரகாமுக்கு 75 வயது. 75வது வயதில் அவருக்கென்று ஒரு அடையாளம் வரவில்லை. அவர் ஒரு பிராண்டா மாறல. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார், ஆபிரகாமே, நீ எழுந்து உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு. எப்படிங்க பேசினாரு? வார்த்தையினால பேசினாரு. இன்னைக்கு ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன், யூதர்களின் தகப்பன். அவர் இன்னைக்கு மகத்தான உயரத்தை பெற்றுக்கொண்டார். ஆனா அந்த துவக்கம் எப்படிங்க கர்த்தர் சந்திச்சாரு? வார்த்தையினால. இன்னைக்கு சொல்றேங்க, வார்த்தை எப்பெல்லாம் கேட்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை இன்னொரு பரிமாணத்தில் உயர்த்துவார். ஒரு வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுவாராம். ஈசாக்கை கர்த்தர் எப்படி உயர்த்தினார்? அவர் சொல்ற, நான் எகிப்துக்கு போறேன், இங்க பஞ்சம் இருக்கு. கர்த்தர் சொன்னார், எகிப்துக்கு போகாத, நீ கேராரில் தங்கி இரு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லா இடத்துலயும் பஞ்சம்னா என்ன தெரியுமா? தோல்விக்கு நீ ஆயத்தமாகிற. நான் போயிடுறேன் எகிப்துக்குன்னு சொன்னாரு. கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? ஒரு வார்த்தையோடு பேசினார். நீ எகிப்திற்கு போகாத, இங்க தங்கியிரு என்று சொன்னார். சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை ஈசாக்கை வர வர விருத்தி அடைய செஞ்சு ஒரு தேசமே அவரை கண்டு போராமைப்பட்டது, ஒரு நாடே அவரை கண்டு போராமைப்பட்டது. எதுவுமே போராமை உள்ள அனுகிரகங்களுக்காக ஆயத்தப்படுறாங்க. ஜேக்கப் ஜேக்கப் ஜேக்கப், ஆபிரகாமுக்கு அப்புறம் ஐசக், ஐசக் அப்புறம் ஜேக்கப். எல்லாம் இருந்துச்சு அவருக்கு, ஓரளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா போராட்டம் தீரவே இல்லை. கல்யாணம் பண்ணி எழுந்து பார்த்தா வேற பொண்ணு. போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை. ராங் வைஃப், அப்புறம் ரைட் வைஃப். ஆனா ரைட் வைஃப் செத்து போயிடுது, பிள்ளைகளால் பிரச்சனை. இப்படி நிறைய ஸ்ட்ரகிள்லயே போறாருங்க. ஆனா ஒரு நாள் இருக்கீங்களா? எப்படிங்க நம்ம லட்சியக்கார சேரணும்? வார்த்தையால. இந்த போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில ஜாபோக்கு நதியோரத்தில் யாக்கோபு ஒரு தூதனோடு போராடுகிறான். இரவெல்லாம் போராடினான். தூதன் சொல்றான், விடிவெள்ளி வந்துச்சுங்க, நான் போய் ஆகணும், இருட்டுக்கு மேல நான் இருக்க முடியாது. அவர் சொன்னா, நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்காமல ஒழிய. அப்படியே ஒரு பாத்திரம் நிறைய கொண்டு வந்து கொடுத்தாரா? என்ன தெரியுமா சொன்னாரு யாக்கோபு? என்ன தெரியுமா கேட்கிறான்? நான் உன்னை பாத்திரம் கேட்கல, நிலம் கேட்கல, வீடு கேட்கல, பங்கா கேட்கல, வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லு எனக்கு, நான் உன்னை விட்டுறேன்டாரு. அப்பதான் தூதன் சொல்றான், இனி உன் பேர் ஜேக்கப் அல்ல, நீ இஸ்ரவேலா இருப்பாய். இருக்கீங்களா? நான் கேட்டது சாதாரணமா கேட்டீங்களோ? Your name shall no longer be called Jacob, but you shall be called Israel. இப்படி சொல்லட்டுமா? அந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு நாடாய் மாத்தி விட்டார். இன்னைக்கு அந்த நாட்டுக்கு பேர் ஜேக்கப் அல்ல, அந்த நாட்டுக்கு பேர் என்னங்க? இஸ்ரவேல். ஒரு வார்த்தை. வார்த்தையெல்லாம் லேசா நினைச்சுக்காதீங்க. என்ன தலையில கை வைக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பேய் ஓட்டலாம், அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பங்குங்க.
ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை நாடாக உயர்த்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்தியது தூதனை கொண்டு பேசின ஒரு வார்த்தை. வெளியா சொல்ல மாட்டீங்க. One man became a nation. One man became a country. இன்னைக்கு அந்த நாட்டுக்கு ஜேக்கப்னா பேர் போட்டாங்க. கர்த்தர் உங்க கூட பேசும்போதெல்லாம் உங்கள் அளவுகளை லட்சியக்கரைக்கு கொண்டு போறார். இன்னைக்கு ஜெபிக்கிற கர்த்தர் உங்களை இன்னொரு கிளாஸ், இன்னொரு ரேஞ்ச், இன்னொரு லெவல்ல விசுவாச ஆவி உடையவரா இருக்கிற உங்களை கர்த்தர் நடத்துவாராக. சில நேரத்தில் கர்த்தர் தரிசனங்களோட பேசுவார். ஆமென். மோசையை கர்த்தர் அழகாக ஒரு தரிசனத்தில் சந்திக்கிறார். ஒரு முற்செடியில் சந்தித்து கர்த்தர் பேசினார். ஆமென். நீ ஜெபிக்கிற உங்கள் ஆவியின் கண்களை கர்த்தருடைய கனவுகளுக்காய் கர்த்தர் திறப்பாரா? சரி பாஸ்டர், நான் உயரணும்னா அதுக்கு என்ன திறவுகோல் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த டெஸ்டினி, அந்த உயரம், அந்த தூரம் நீங்கள் போய் சேருவதற்கு திறவுகோல் என்னன்னா, நம்பர் 1, நீங்கள் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாகவே இருக்கும். மாம்சத்தின் செயல்கள் மரணத்தில் கொண்டு விடும், ஆவியின் கனியோ நித்திய ஜீவனை தரும். நேச்சுரல் மேனால தேவனுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவனால் தான் அதை பகுத்தறிய முடியும் என்று 1 Corinthians 2:14 வாசிக்கிறோம். ஆமென். ஸோ ஸ்பிரிச்சுவல் மைண்டடாக இருக்கணும். இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த 1 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ஆவியில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியம். ஸோ தேவ பிள்ளைகளாக இருக்கின்ற கர்த்தரால் அழைக்கப்பட்ட நீங்கள் லட்சியக்கார சேரனா, யூ மஸ்ட் பி ஸ்பிரிச்சுவல் மைண்டட். நம்பர் 2, இப்படி சொல்கிறேன், நீங்கள் ராஜ்யத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தேசத்திற்காய், சபைக்காக விழிப்போடு கூட எப்பொழுதும் ஜெபிக்கின்ற தன்மை உள்ளவர்களாய் நெகேமியாவை போல் இருப்பீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில் நெகேமியா ஜெபிக்கிறான், 5ஆம் அதிகாரத்தில் நெகேமியா எருசலேமின் கவர்னராய் மாறுகிறார். ஜெபத்தில் விழித்திருக்கணும். அதுலேயும் உங்கள் சுயநல ஜெபத்தை தாண்டி தேசத்திற்காய், ராஜ்யத்திற்காய் ஜெபத்தில் நிற்கணும். 3வது திறவுகோல், நீங்கள் லட்சியக்கரையின் மகத்துவங்கள் போய் சேரணும்னா தேவன் மேல் இருக்கிற அன்பில் ஒரு நாளும் குறையவே கூடாது. லவ்வராகவே இருங்க, காட் லவ்வராக இருங்க. வாக்கிங் ப்ராக்டிக்கலி இன் லவ் வித் காட். உங்கள் லவ்வை இந்த இருதயத்தில் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் கர்த்தர் செட்டில் பண்ணிடுவார். 1 Corinthians 13 அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து பேசிவிட்டு சொன்னார், எல்லா அன்பும் ஒரு நாள் ஒளியும், ஆனால் இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பில் நீங்க நிலைக்கணும். கர்த்தர் மேல இருக்கிற அன்பில் நிலைச்சு நடந்தீங்கன்னா அது உங்களை சேர்க்க வேண்டிய தூரத்தில் சேர்த்து விடும். கடைசியா 4வதாக, லட்சியக்கரையின் மகத்துவங்கள் சேர வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் நீங்கள் நிலைச்சிருந்து நடப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த வசனம் எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? இந்த வார்த்தைகளால் நான் எழுந்து இந்த வருஷம் பிரகாசிப்பேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். ஆனால் இன்னைக்கு பேசின இந்த விசுவாச ஆவி யாருக்குடையதுனா அது தேவ பிள்ளைகளுக்கு தான் உடையது. ஆகையால் இன்னைக்கு இப்படி சொல்றேன், இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரேனும் என் சத்தத்தை கேட்பீர்களே ஆனால் இன்னைக்கு ராத்திரி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அந்த விசுவாச ஆவி தலைமுறைகளில் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தார். அந்த பரிசுத்தவான்களின் சந்நிதியில் வந்து இந்த வீட்டில் அமர்ந்து இருக்கும் போது இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வீட்டின் ஆசீர்வாதத்தால் இன்று கர்த்தர் உங்களை நிரப்புவாராக, உங்கள் வழிகளை வெற்றியாய் மாற்றுவாராக. எல்லாத்தை விட ஒன்றை தான் நீங்க உயர்த்தி பிடிக்கணும், அது விசுவாசம் என்னும் எல்லா ஆர்ட்டிலரியை விட, இவன் அட்டாமிக் பாம்பை விட யுத்தத்தில் ஜெயிக்க கடைசியாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது நியூக்ளியர் என்பது போல நீங்க விசுவாச கேடயத்தை உயர்த்தி பிடித்து எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த அன்பில் நிலைச்சிருங்க, அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருங்க, அந்த ஜெபத்தில் நிலைச்சிருங்க. எல்லாத்தை விட ஆவிக்குரிய சிந்தையில். இப்ப கூட அவங்க உட்கார்ந்துட்டு நீ மாம்சத்துக்குரியவனா இருந்தீன்னு வச்சுக்கேன்,
நான் சொல்றது எதுவும் உங்களுக்கு புரிய போறது? நீங்க என்ன தெரியுமா அப்படியே உட்காந்துருப்பீங்க, பாவம் நல்ல பாஸ்ல அவரு இன்னைக்கு ரெட் சோக்கா போட்டிருக்காரு, குட் 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 குட், கண்ணாடி வேற நல்லா இருக்கு. இங்கதான் உனக்கு புரியுமே தவிர அதை தாண்டி இப்ப நான் பேசுனது இன்னொன்னு தெரியுமாங்க, இங்க இருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ஒவ்வொரு லெவல்ல தான் போய் சேரும். ஏன்னா இதை ஆவிக்குரியவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள். ஒரு 2 பேரை தட்டி சொல்ல, ஆவியின் சிந்தை உள்ளவனாகவே இருக்கிறார். மாம்ச சிந்தை உள்ளவர்கள் பகித்தறிய முடியாது. உங்களுக்காய் ஜெபிக்கிற நீங்க ஆவியில் வளர்வீர்களாக. கர்த்தர் உங்களை வெற்றியில் நடத்துவாராக. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்பொழுது பல மடங்கு விசுவாச ஆவியில் பெருகினவர்களாய், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல, விசுவாசத்தினாலே அவர்கள் தேசத்தை பிடித்தெடுத்தார்கள், விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள், விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள், விசுவாசத்தினாலே சகலத்தையும் அடைந்தார்கள். 2 பேரை தட்டி சொல்ல, நானும் அதே ஆவி உடையவனாக உடையவளாக இருக்கிறேன். இதுவரையும் தட்டாத மாதிரி தலைமையில கையை தட்டி ஆமீன் சொல்லும் போது பாஸ்டர் ஜெபராஜ். நாம் ஜெபிக்கலாம் இந்த வேளையில. கர்த்தாவே, நீங்க தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வருஷத்துடைய துவக்கத்துல முதலாவது ஆண்டவரை ஆராதனை வந்து நாங்கள் ஆண்டவரை கலந்து கொள்ள செய்த தயவுக்காய் நன்றி. இந்த நாள் ஒரு விசேஷித்ததான ஒரு வல்லமையை இந்த பிள்ளைகளுக்கு தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். இந்த விசுவாசத்தின் ஆவியை எங்களுக்கு நீ தருவீராக. எங்களுக்கு முன்பதாக ஒரு நீண்ட ஒரு பயணம், எங்களுக்கு முன்பதாக ஒரு நீண்ட ஒரு நாட்கள் இருக்கிற இந்த துவக்கத்தில் நிற்கிற அத்தனை குடும்பத்தின் மேலும் அந்த உங்கள் விசுவாசத்தின் ஆவி உண்டாவதாக. அந்த பரிபூர்ணமாய் வளர செய்கிற, பரிபூர்ணமாய் பின்பற்ற செய்கிற, உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிற, எல்லா பயத்தையும் தாண்டி ஆண்டவர் வெற்றியாய் செயல்படக்கூடிய அந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா ஸ்தோத்திரனுடைய பிள்ளைகள் எடுக்க போகிற, செய்ய போகிற, துவங்க போகிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றத்தக்கதான அந்த வல்லமை இன்றைக்கு ஆட்கொள்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தின் ஆவியினாலே 11ஆவது அதிகாரத்தில் எபிரேயரிலே எந்தெந்த காரியங்களை செய்தார்களோ அதை போல நம்முடைய பிள்ளைகள் வல்லமையான காரியங்களை நிறைவேற்றுவார்களாக. அவர்கள் வழி நடுவே இருக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுவார்களாக. அவருடைய குடும்பங்களில் இருக்கிற காரியங்களை ஜெயம் அடைவார்களாக. ஆண்டவர் எடுக்கிறதான எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு மகத்தான வெற்றியின், விசுவாசத்தின் வெற்றியை தங்கள் வாழ்க்கையில சுதந்திரிக்க உதவி செய்வீராக. வாக்கு தத்தங்களை சொல்லுகிறவர்களாய், அறிக்கை எடுக்கிறவர்களாய் அல்ல, அதை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றித்தாரோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை உண்டு பண்ணி தருவீராக. விசுவாசத்தை செய்ய மட்டுமல்ல, அதற்காய் போராடத்தக்கதான ஒரு தேவ வல்லமையை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவமுடைய பிள்ளைகள் மேல் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் பலத்த விசுவாசத்தின் வல்லமை இன்றைக்கு தந்தரல வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்துடைய எல்லா பங்குகளையும் நிறைவேற்றி முடிக்க, அவங்க முன்னேறி செல்ல, அவருடைய வாழ்க்கையின் வெற்றி பெற, அவருடைய வழிகள் எல்லாம் எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவி அவர்களோடு கூட இருப்பதாக. ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவரை தொடர்ந்து ஒவ்வொருவராக நடத்தி வந்தீரே. இதோ இந்த வருடத்துடைய கடைசி முதல்ல இருக்கிற, இந்த உலகத்தின் கடைசியில் இருக்கிற, பூமியின் கடைசியில் இருக்கிற உங்களுக்கு என்று சொல்லி அப்பா பவுல் எழுதுறது போல இந்த நாட்களுக்கு பிள்ளைகளுக்கு அதே ஆவியினுடைய வல்லமையை தருவீராக, அதே விசுவாசத்தின் ஆவியுடைய வல்லமையை தருவீராக. இந்த வருடத்துடைய எல்லா பங்குகளிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலான, எல்லா ஆயுதங்களுக்கும் மேலான ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலான அந்த விசுவாசத்தை நாங்கள் தூக்கி பிடித்து கொள்ள இந்த வருடத்தில் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம்ப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் இன்று சதாகாலம் அவருடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தெய்வமே, உருக்கம் நிறைந்தவர்,